தாத்தா வந்து விஜயை பார்க்க வராரு. விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து இந்த மாரி காவேரிக்கு எப்போ வளகாப்பு பண்ண போறீங்கன்ற விஷயத்த வந்து கேட்குறாரு. அது கேட்டுட்டு ஒண்ணும் முடிவு பண்ணல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சரி முடிவு பண்ணி சொல்லுங்கப்பா எப்போன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி எல்லா விஷயத்தையும் பண்ணணும். வளகாப்பு நம்ம பண்ணணும் விஜய். அத பத்தி உங்க வந்து மாமியார் கிட்ட பேசிடு அப்படின்னு சொன்னோனே, சரிங்க தாத்தா இத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இந்த சூழல்ல இந்த விஷயத்த விஜய் வந்து என்ன பண்றாரு, நம்ம காவேரி கிட்ட சொல்றாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவாங்க தாத்தாவ சொன்னாரு அப்படின்னோனே, ஆமா காவேரி தாத்தா தான் சொல்லிட்டு போனாரு. தாத்தா என்னை பார்க்க வந்தார்ல, அப்போ எல்லா விஷயத்தையும் சொன்னார். இது மாதிரி பாட்டி ரொம்ப பிரியப்படுறாங்களாம் வளகாப்பு நடத்துறதுக்காக உனக்கு அப்படின்னு. பாட்டி ஆமாம், பாட்டி என்ன தான் வந்து கோவமா பேசினாலும் சரி நம்ம மேலே இந்த பாசம் அவங்களுக்கு எப்போவுமே போகாது காவேரி. இந்த விஷயத்த வந்து நான் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, அதனால் அவங்கக்கிட்டே விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க காவேரி. நிச்சயமாக வாங்க அப்படின்னு. ஆமாம் சரிங்க எனக்கும் சந்தோஷம்தான் தாத்தா பாட்டி செய்கிறது அவங்க மனநிறைவுக்காக. இது நல்ல விஷயம் தாங்க. சரி இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. பார்த்தா சாந்தி அங்கே வந்துடுறாங்க. சாந்தியை பார்த்து எல்லாருமே வந்து என்ன விஷயம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அது கேட்ட சாந்தி வந்து கங்காவுக்கு வளகாப்பு பண்ண வேணாவா, எதுவுமே எந்த சடங்கும் பண்ணாமல் கங்கா விட்டு வச்சுருக்கீங்க, அதனால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருது. இங்கே பாருங்கள் மாசமாக இருக்க பொண்ணுக்கு எல்லாம் பண்ணாதான் எந்த பிரச்சனையும் வராது, அது கூடவா தெரியாது உங்களுக்கெல்லாம் அப்படின்னோடனே அது வந்து மதனி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாரதா என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, அது இல்லை காவேரி இருக்கால, காவேரிக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்ல, கங்காவுக்கு மட்டும் பண்ணால் நல்லாவா இருக்கும் அப்படின்னோடனே, நான் கங்கா பற்றி தான் கவலைப்பட முடியும், காவேரி பற்றி கவலைப்படுறதுக்கு அவன் புருஷனும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் தான் கவலைப்படணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரிக்கு பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் மூத்தவ கங்கா தானே, கங்காவை வீட்டில் வச்சுக்கிட்டு காவேரிக்கு எப்படி நீ பண்ணுவ அப்படின்னோடனே, அது வந்து மதனி காவேரி தான் கங்காவுக்கு முன்னாடியே உண்டாயிருக்கா, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் தானே முதல்ல உண்டாயிருக்கா, அவளுக்கு தானே முதல்ல பண்ணணும், அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் வேலைக்கு ஆகுமா, காவேரி இப்போ என்னென்னா அவங்க கூட இணக்கமாவா இருக்கா இல்லை அவங்க வீட்டில் போய் வாழ்கிறாளா, ஒன்றும் கிடையாது, இப்போ அவளுக்கு பண்ணணும்னு சொல்கிறீங்க, முதல்ல கங்காவுக்கு பண்ணிவிடுங்க, மூத்தவ தான் முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கணும், அவளுக்கு முதல்ல பண்ணிவிடுங்க, காவேரிக்கு பண்ணலாம், காவேரிக்கு என்ன 5 மாதம் ஆகுதா, கங்காவுக்கு எத்தனை மாதம் ஆகுது, அவளுக்கு 5 தானே ஆகுது, ஆனால் காவேரிக்கு தமிழ் மாதம் பிரகாரம் 6 வச்சிட்ருக்கோம், ஏன்னா அவள் முன்னாடியே வந்து உண்டாயிருக்கால, 7ஆம் மாதத்தில் பண்ணணும் இல்லை 5ஆம் மாதத்தில் பண்ணணும், அவளுக்கு நாள் கடந்து போயிருக்கு, அதனால் அவளுக்கு இப்போல்லாம் பண்ண முடியாது, அதனால் கங்காவுக்கு தான் 5 மாதம் நடக்குது, அதனால் கங்காவுக்கு பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வராங்க காவேரி. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி எப்படி இருக்க, வயிறெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, பரவாயில்லையே கங்காவோட உனக்கு தான் நீ நல்லா தெரியுது, நீ தானே முன்னாடி கர்ப்பமாக இருக்க, ஏதாவது சொன்னா தானே, நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னோடனே, என்ன திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறியா, எல்லாம் கங்காவோட வளகாப்பு விஷயம் தான் வந்திருக்கேன், வளகாப்புக்கு கங்கா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. என்னடி யோசிக்கிற, உனக்கு வளகாப்பு வைக்கலையேன்னு யோசிக்கிறியான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னோடனே, இங்கே பார் உனக்கு 4 கிழமை தப்பாக வருது, ஏன்னா 6 மாதம் வருது, 7ஆம் மாதம் தான் உனக்கு வளகாப்பு செய்வாங்க, அதனால் இப்போல்லாம் வைக்க முடியாது, வச்சாலும் மூத்தவ இருக்கும்போது உனக்கு வைக்க முடியாதுடி, அதனால தான் முதல்ல கங்காவுக்கு வைக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன், அதான் இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் அம்மா தான் முடிச்சிட்ருக்கா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற, உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னோடனே, எனக்கு என்ன இருக்குது அத்தை, கங்காக்காக்க வைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, அவளே பிரச்சனை இல்லை சொல்கிறா, அப்புறம் ஏன் யோசிச்சுட்ருக்க, நாள் நல்ல நாளாக பாரு அப்படி சொல்கிறாங்க. காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி நடந்துருச்சு, ஆமாங்க இப்போ நம்ம சொல்ல முடியாது தாத்தா சொன்ன விஷயத்த, அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும், ப்ளீஸுங்க முதல்ல அக்காக்கே நடக்கட்டுமேனோன்னே, சரி உனக்கு என்ன உன் அக்காவுக்கு தான் முதல்ல நடக்கணும்னு விரும்புறியா, ஆமாங்க சரி ஓகே அவங்களுக்கு முதல்ல நடக்கட்டும் போதுமா அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க நீங்கள் இப்படி விட்டு கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க விஜய்க்கு கட்டிக்கிட்டே.